ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளா சாவக்காடில் லொக்கேட் ஆகிருக்க மெரைன் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனது பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம உள்ளே போனதே நமக்கு இப்படி தான் இருக்கும். நான் இதெல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி தான் நேரில் போய் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கார் செட்டப் தான். இங்கேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் மோஸ்ட்லி இந்த காரோட செட்டப் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தது, செட் பண்ணியிருந்தது எல்லாமே இந்த தீம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஃப்ளாஷ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய கோப்ரோவில் மெமரி கார்டை மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அதனால் ஃபோனில் தான் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அப்படியே ஒரு ஃபிஷ்ஷஸாக பார்த்துட்டு போகலாம். இங்கே 300+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் 3 lakh+ ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நான் இங்கே பார்க்குறேன். அந்த ஃபிஷ்ஷஸ் பக்கத்துலேயே போர்டு வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன, அது என்ன ஃபேமிலியை சேர்ந்தது, என்ன சாப்பிடும், லைஃப் ஸ்பேன் என்ன, அது என்ன நேட்டிவ், அதோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா 1 day ட்ரிப்பாக போகிறீங்கனாலும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு. அதுவும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் சில ஃபிஷ்ஷஸ் அப்படியே செத்து போச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அது உயிரோடு தான் இருக்குது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கான. நிறைய ஃபிஷ்ஷஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் ஒன்றையும் நின்று பொறுமையாக இது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். இது பிளாட்டினம் கார். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது, அதை விட தலைவனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்களா? ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்க வேண்டிய பிளேசஸில் இதுவும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. நம்ம நீமோ படத்தில் பார்ப்போம்ல, நீமோ, டோரி, அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஃபிஷ் ஸ்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது பயம். ஸோ மீன் கடிக்கும் அப்படின்றனால நான் எடுக்க மாட்டேன். அதை நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இங்கே இது ஃப்ரீ தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்க்கலாம். எனக்கு இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே நின்று நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு தெரியுமா? இந்த இடத்துல ஃபுட்ஸ் அலௌட் கிடையாது. இங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கான. நிறைய அது அப்படியே கல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஸ்டோனு அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் அது ஃபிஷ்ஷாமா எனக்கு இப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். இங்கே தான் ஒரு தலைவன் இருந்தான். நான் அவன் செத்துட்டான் அப்படின்னே நினச்சிட்டேன். பட் ஆனால் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தான். நிறைய இருந்தாங்க. ஒரு 5-6 கிட்ட இருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை பார்த்துட்டு நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே திருப்பினோம் அப்படின்னா கீழே ஒருத்தர் இருக்கான்ல, அவனை தான் நான் செத்துட்டான் அப்படின்னு நினச்சேன். அவன் கொஞ்சம் நேரம் அசையவே இல்லை, அப்படியே இருந்தான். அப்புறம் தான் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தான். எப்படி நகர்றான் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போகலாம் இவனை பார்த்துட்டு. இங்கேயும் இந்த செட்டப் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஃபீல்லையே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கேயும் அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே உள்ளே நான் எந்த வீடியோலையும் பெருசாக ஃபீச்சர் ஆகிருக்க மாட்டேன். அதனால நானே என்னை வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி அப்படி சொல்லிட்டு திரும்பி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 1 hour to 2 hours மேலேயே நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஒரு இதில் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் நேரில் செம்ம அழகாக இருந்துச்சு. இவன் அப்படியே ரொம்ப துருன்னு எல்லாத்தோட அட்டென்ஷனும் வாங்கிட்டு இருந்தானா. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆனானோ. நெக்ஸ்ட் பிளேஸில் எங்கடா ஃபிஷ் இருக்குதுன்னு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். பட் பார்த்தா அதுதான் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதுதான் ஃபிஷ்ஷா, என்னடா இந்த மாதிரி இப்போ தான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே
போகலாம். இங்கே வந்து ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் லாஸ்ட்டாக வந்து தான் வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போகிறப்பவே எல்லா ஃபிஷ்ஷஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தலைவனோட என்ட்ரியை. எனக்கு வந்து இதெல்லாம் நான் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து நேரில் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்க்க சின்னதாக தான் தெரியும். பட் நேரில் பயங்கர பெருசாக வந்துருந்துச்சு. பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது அப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் 400க்கு வர்த்தாக இருக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா. எனக்கு இந்த ஒரு கிளிப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 ஷார்க்கும் வந்து மாற்றி போகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். இதில் ஒரு பெரிய டனல் இருக்கும். அந்த டனலோட வீடியோவை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். எங்கே போச்சு அப்படின்னு தெரியலை. அதனால் அதை என்னால் இன்க்ளூட் பண்ண முடியலை. அவ்வளோதான். இந்த ஒரு கிளிப் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு டனல் போகிற மாதிரி. அந்த கிளிப்பிங் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் நீங்கள் ஃபீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து இங்கே ஃபீட் பண்ணலாம். பட் நான் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அது எவ்வளோ தான் சாப்பிடும் அப்படின்றனால நான் அது கொடுக்கல. நெக்ஸ்ட்டு நான் போனது வந்து பேர்ட்ஸ் பார்க்குக்கு போனோம். எனக்கு பெருசாக இதில் பிடிக்காது. ஏன்னா நான் வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் நாட் பெட் லவர். பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் வந்து போனோம். இங்கேயும் வந்து நான் ரொம்பவே கம்மியாக தான் கிளிப்ஸ் எடுத்தேன். பிகாஸ் எனக்கு உள்ளே போகிறப்பே பயங்கரமாக பயம் ஆயிடுச்சு. அதனால நான் வீடியோஸை வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பேர்ட்ஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. இவங்களே வந்து பிரிண்ட் போட்டு தருவாங்க. A4 சைஸில் அந்த மாதிரிலாம் சைஸஸ் வந்து இருக்குது. பேசிக்காக ஒரு 100 ருபீஸ்லேருந்து 200 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். அந்த பெரிய பேர்டு இருக்குல்ல அதுவுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து ஃபார்ம் வில்லா. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சம்திங்கில் தான் வந்து ஃபார்ம் வில்லா இருக்கும். ஃபார்ம் வில்லாவும் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸ் சம்திங் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 30 or 20 ருபீஸோ சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வழியாக க்ரௌடு வந்து காலி ஆயிடுச்சு. நானும் வந்து தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹார்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஹார்ஸ் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. இங்கே இல்லை, வேற ஒரு பிளேஸில். ஆனால் அதனால நான் இதுக்கிட்டேயே போகலை. எல்லோரும் ஃபுட்டெல்லாம் அங்கே கொடுத்தாங்க. நீங்களும் போனீங்க அப்படின்னா ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இங்கேயே நிறையா அனிமல்ஸை கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, பேர்ட்ஸ் கூட இருக்குது இங்கே. உங்களுக்கு இங்கேயும் வேணாலும் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. நீங்கள் வேணால் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ஹார்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. எல்லாருமே தொட்டுகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால நான் எதுவுமே தொடலை. இந்த ஒரு மங்கி வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு வெரைட்டி ஆஃப் மங்கீஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்படியே ஜாலியாக இங்கே ஒரு 1.5 hours மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.